இந்த இடத்துல நான் விமர்சிக்க யாரையும் வரல. ஒரு கவன ஈர்ப்பையும் ஒரு கோரிக்கையையும் மனம் திறந்து தமிழக அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கருணை மனுவை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் எதிர்பார்க்கல. நான் செய்திகள்ல பார்த்தேன். அப்ப எனக்கு இந்த போராட்டத்துடைய வீரியம் எனக்கு புரியல. 15 வருஷம் அவங்க ஃபுல் டெடிகேஷனோட பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் ரிசல்ட். இதோ இன்னைக்கு 10வது நாளாக இந்த விஷயம் நடக்குது. எல்லாருடைய ரோட்டையும் சுத்தம் பண்ணிட்டு எல்லாருடைய வீட்டையும் அழகா வச்சுட்டு அவங்க இன்னைக்கு தெருவோரத்துல உட்கார்ந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு நீங்க செவி சாய்க்கிறீங்கிறது கூட 2ஆம் பட்சம். இன்னைக்கு போலீஸ வச்சு அவங்களை கைது செய்வேன் அப்படின்னு அச்சுறுத்துறது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு மூத்த நடிகை விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி போய் குடும்பத்தோட அவங்கள போய் வீட்டுல போய் சந்திச்சு அவங்க அவரு வீடு தேடி வரும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நிலைநாட்டி இருக்கிறாரு. இங்க 10 நாளா வெயிலையும் மழையிலையும் அவங்களுடைய உரிமைக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, பசி துன்பத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களை பார்க்க அப்பா ஸ்டாலினுக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் செலவிட முடியலையா? அவருடைய தொகுதி வருது, அவருக்கு இங்க அவர் தானே வரணும்.